இனி 10வது பருவம். இதன் பின் கொடுமையான சௌப்திக பருவம் சொல்ல போகிறேன். சுப்தர்கள்னா தூங்குறவர்கள், அவங்கள கொண்டதுனால சௌப்திக பருவம். தொடை முடிந்து போய் ரத்தத்தினால் நனைக்கப்பட்டு யுத்த களத்தின் முன்னிடத்தில் விழுந்த அவமானத்தை தாங்காத துரியோதனராஜனை பாண்டவர்கள் விட்டு போன பிறகு சாயங்காலத்தில் கிருதவர்மா, கிருபர், அஸ்வத்தாமா இம்மூன்று ரசிகர்களும் வந்து கண்டனர் என்பதும், அவர்களுள் உறுதியான கோபமுள்ள மகாரதராகிய அஸ்வத்தாமா திருஷ்டத்யும்னன் முதலான பாஞ்சவரால ராஜர்கள் யாவரையும் பாண்டவர்களையும் அவர்களின் மந்திரிகளையும் கொல்லாமல் கவசத்தை கலட்டேன் என்று பிரதிஜை செய்து அதனை ராஜாவுக்கு சொல்ல, அம்மூன்று ரசிகர்களும் போய் சூரிய அஸ்தமன காலத்தில் ஒரு பெரிய வனத்தை அடைந்தனர் என்பதும், பிறகு அங்கே ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே இருந்தனர் என்பதும், பிறகு ராத்திரியில் அந்த போட்டானால் பல காக்கைகள் ஹிம்சிக்கப்பட்டதைக் கண்டு அஸ்வத்தாமா தமது பிதாவினுடைய வதத்தை நினைத்து கோபத்தினால் ஆவேசம் கொண்டு பஞ்சபாலர்கள் நித்திரை செய்யும் போது அதாவது பாஞ்சாலியுடைய பிள்ளைகள், பாண்டவர்களுடைய பிள்ளைகள் வதம் செய்ய நிச்சயித்தார் என்பதும், கூடாரத்தின் வாயிலில் சென்று அங்கே பார்க்கக்கூடாத பயங்கர உருவத்தோடு ஆகாயத்தை மறைத்து நிற்கின்ற ராட்சசனை அவர் கண்டார் என்பதும், அவனால் தம்முடைய அஸ்திரங்கள் தடுக்கப்பட்டதைக் கண்டு அஸ்வத்தாமா துரிதமாகிய முக்கண்ணராகிய ருத்ரரை ஆராதனம் செய்து கிருத்தவர்மாவோடும் கிருப்பரோடும் சேர்ந்து ராத்திரியில் கவலையில்லாமல் தூங்கிக் கொண்டிருந்த திருஷ்டத்யும்னன் முதலிய பாஞ்சாலர்களையும் திரௌபதியின் புத்திரர்கள் எல்லாரையும் பரிஜனங்களையும் கொண்டார் என்பதும், அந்த பாண்டவர்கள் ஐவரும் பெரிய வில்லாளியான சாத்தியக்கியும் கிருஷ்ணனுடைய வளத்தை ஆசிரித்ததனால் விடுபட்டனர் என்பதும், மற்றவர்கள் மரணம் அடைந்தனர் என்பதும், அஸ்வத்தாமா தூங்கிக் கொண்டிருந்த பாஞ்சாலர்களை கொண்டதை திருஷ்டத்யும்னனுடைய சாரதி பாண்டவர்களுக்கு தெரிவித்தார் என்பதும், திரௌபதியானவள் புத்திர சோகத்தாலும் பிதா சகோதரன் இவர்களுடைய வதத்தினாலும் துக்கமுற்றவளாகி சாப்பிடுவதில்லை என்று நிச்சயம் செய்து கொண்டு தன் பர்த்தாக்கள் சமீபத்தில் உட்கார்ந்தாள் என்பதும், பயங்கரமான பராக்கிரமம் உள்ள பீமன் திரௌபதியின் சொல்லை கேட்டு அவளுக்கு பிரியத்தை செய்ய கருதி கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு மிக கோபத்துடன் தன் குருபுத்திரனாகிய அஸ்வத்தாமாவை துரத்தினான் என்பதும். பாத்தீங்களா, இங்கேயும் பீமன் தான் திரௌபதியை துக்கம் பொறுக்காம கிளம்புறான். பீமசேனிடம் பயந்த அஸ்வத்தாமா விதியினால் மதி கெடுக்கப்பட்டு கோபத்தினால் அபாண்டவாய என்று சொல்லி அஸ்திரத்தை விடுத்தார் என்பதும், கிருஷ்ண பகவான் அவருடைய அந்த சொல்லை தடுத்து இப்படி ஆவதில்லை என்று சொன்னார் என்பதும், அர்ஜுனன் அந்த அஸ்திரத்தை தன் அஸ்திரத்தினாலே அடக்கினான் என்பதும், அப்போது பாபசித்தமுள்ள அஸ்வத்தாமாவினுடைய துரோக புத்தியை கண்டு அவருக்கு வியாசர் முதலியவர்களால் சாபங்கள் கொடுக்கப்பட்டனர் என்பதும், மகாரதராகிய அஸ்வத்தாமாவினுடைய தலையில் உள்ள ரத்தினத்தை கவர்ந்து ஜெயத்தினால் பிரகாசிக்கின்ற பாண்டவர்கள் மகிழ்ச்சியுடன் திரௌபதிக்கு கொடுத்தனர் என்பதுமாகிய விஷயங்கள் அடங்கிய இது 10வது சௌப்திக பருவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பருவத்தில் மகாத்மாவும் பிரம்மனிஷ்டருமான வியாசரால் 18 அத்தியாயங்களும் 870 ஸ்லோகங்களும் சொல்லப்பட்டன. சிறந்த பிரபாவத்தை தெரிவிக்கின்ற சௌப்திகம், ஐஷிகம் இவ்விரண்டு பருவங்களும் ஒன்று சேர்ந்தவை. இவ்வாறாக 10வதான சௌப்திக பருவம் நிறைவுற்றது.